ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை இந்த அரசு எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக துணை நிற்கும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு எதிராக சட்டமன்றத்தில் அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் விஜய், அரசியல் கட்சிகளுக்கிடையே கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் மனசாட்சியுள்ள மக்களாட்சியுடன் செயல்படுவதே தங்கள் நோக்கம் என்று கூறினார். கொள்கையில நிலைப்பாட்டில் வேணும்னா வேறுபாடு இருக்கலாம். ஆனா மக்களுக்கான பிரச்சனைனா எல்லா அரசியல் கட்சிகளுமே மக்கள் பக்கம்தான் நிற்கும். நாங்களும் அப்படித்தான். காவிரி நடுவர் மன்றம் வழங்கிய இறுதி தீர்ப்பையும் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்காமலும் படுகை மாநிலங்களின் அனுமதியை பெறாமலும் கர்நாடக அரசு தன்னிச்சையாக மேகதாது பகுதியில் அணை கட்டுவதை ஏற்க முடியாது என்றும் முதலமைச்சர் விஜய் கூறினார். மேகதாது அணை திட்டத்திற்கு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உள்ளிட்ட எந்த ஒரு அனுமதியையும் மத்திய அரசு வழங்கக்கூடாது என்றும் தனி தீர்மானத்தின் மூலம் வலியுறுத்துவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். கர்நாடகா சமர்ப்பித்துள்ள விரிவான திட்ட அறிக்கையை பரிசீலிக்கவோ ஒப்புதல் அளிக்கவோ கூடாது என்று மத்திய நீர் ஆணையத்துக்கு கோருவதாகவும் முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டார். கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது என்னும் இத்தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். தீர்மானம் குறித்த விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், காவிரி நீர் விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைக்க மத்திய அரசிற்கு அழுத்தம் தர வேண்டும் என்றும் மேகதாதுவுக்கு எதிரான தீர்மானத்தை அனைத்துக் கட்சி குழுவுடன் நேரில் சென்று மத்திய அரசிடம் வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். கர்நாடகா மேகதாது அணை கட்டுவதை தடுக்க சட்ட ரீதியாகவும் பிரதமர் மூலமாகவும் இந்த அரசு எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக துணை நிற்கும். இந்த தீர்மானத்தை கடிதம் மூலமாக ஒன்றிய அரசிற்கு அனுப்பி வைப்பதற்கு பதிலாக தமிழ்நாட்டுடைய அனைத்து சட்டமன்ற கட்சி உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு குழுவாக போய் ஒன்றிய அரசு கிட்ட கொடுத்து நம்முடைய ஒற்றுமையை நாம வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசிய முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை பட்டியலிட்டார். முதலமைச்சர் இருந்த காலத்தில் மாண்பு பிரதமர் அவர்களுக்கு கடிதங்கள் மூலமாகவும் நேரடியாகவும் சந்தித்து அணை கட்டுவதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்கக்கூடாது என்று தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக் கொள்ளப்பட்டது. தன்னிச்சையாக மேகதாதுவில் அணை கட்ட நிதி ஒதுக்கீடு செய்ததும் திருத்திய தொழில்நுட்ப திட்ட அறிக்கை மீண்டும் இம்மாதம் மத்திய அரசிடம் சமர்ப்பது கண்டிக்கத்தக்கது. இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவரின் கோரிக்கையை தீர்மானத்தில் சேர்க்க சபாநாயகர் JCD பிரபாகரிடம் முதலமைச்சர் விஜய் பரிந்துரைத்தார். அதன் பின்னர் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. தனி நடுவர் மன்றம் அமைக்க ஏற்கனவே தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே எதிர்க்கட்சித் தலைவரால் அளிக்கப்பட்ட கருத்தினை 4வது பத்திக்கு அடுத்து கூடுதலாக சேர்க்கலாம் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இதையடுத்து அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் திருத்தியவாறு பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இதனிடையே காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 52வது கூட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது அணை தொடர்பாக தமிழ்நாடு அரசுடன் பேச தயார் என கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார்.
See, we are constructing Mekedatu Dam in our territory itself. And for drinking purpose, 4.7 TMC of water is allocated. We don't use for agriculture, not even a bucket of water, only for drinking purpose. And if we construct dam, it will help Tamil Nadu also. Drinking purpose, and Tamil Nadu farmers also get water. I don't know why they are opposing, I don't know. That can be captured and both states can use if there is distress needs. In the interest of Tamil Nadu farmer, they should not oppose. They should not oppose. And even we are ready to speak with Tamil Nadu. ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சருக்கு எப்போது பேச வேண்டும் என்பது தெரியும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த நிலையில் தாவேக மற்றும் திமுக உறுப்பினர்களிடையே சலசலப்பு ஏற்பட்டது. சட்டப்பேரவையில் பேசிய திமுக உறுப்பினர் ஆஸ்டின் தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், ஆனால் முதலமைச்சர் அது குறித்து வாய் திறக்காமல் மௌன புரட்சி செய்கிறார் என்றும் காட்டமாக விமர்சித்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, திமுக உறுப்பினர்கள் தங்களையும் தங்கள் கட்சித் தலைவரையும் தூண்டி விடுகிறார்கள் என்றும், கொளத்தூரில் முதலமைச்சர் விஜய் பேசியதால் அங்கு என்ன நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் கூறினார். மேலும் எப்போது பேச வேண்டும் என்பது முதலமைச்சருக்கு தெரியும் எனவும் அவர் தெரிவித்தார். இதனால் தாவேக மற்றும் திமுக உறுப்பினர்கள் இடையே ஏற்பட்ட வார்த்தை மோதலால் பேரவையில் சலசலப்பு நிலவியது. நெல்லை பாளையங்கோட்டையில் தாவேக மாவட்ட செயலாளர் பெயரில் மாமூல் கேட்டு மிரட்டுவதாக பார் உரிமையாளர் வீடியோ வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக பாளையங்கோட்டை பகுதியில் டாஸ்மாக் பார் நடத்தி வரும் கண்ணன் என்பவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் தாவேக மாவட்ட செயலாளர் மரிய ஜான் பெயரை கூறி தினமும் பார்களுக்கு வரும் நபர்கள் பணம் கேட்டு மிரட்டுவதாக தெரிவித்துள்ளார். பாளையங்கோட்டையில் இருக்க எல்லா அரசு மதுபான கூடங்களையும் இந்த 30ஆம் தேதியோட டெண்டர் முடியாதனால தாவேக அரசு சார்பாக நாங்கள் வாரோம், மாவட்ட செயலாளர் மரிய ஜான் ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் வாரோம் அப்படின்னு எங்கிட்ட மாமூல் கேட்டு மிரட்டுதாங்க. பணம் கேட்டு மிரட்டுவது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பார் உரிமையாளர் கண்ணன் சிசிடிவி ஆதாரங்களை வெளியிட்டுள்ளார். அதே நேரம் இது தொடர்பாக தாவேக மாவட்ட இணை செயலாளரிடம் விசாரித்த போது தாவேக நிர்வாகிகள் யாரும் பணம் கேட்டு மிரட்டவில்லை என தெரிவித்தார். நீட் தேர்வு அச்சத்தால் சேலத்தைச் சேர்ந்த மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் இருமபாளையம் பகுதியைச் சேர்ந்த சேகர் புவனேஸ்வரி தம்பதியின் மகள் கோபிகா நீட் தேர்வுக்கு தயாராகி வந்தார். 2024ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அவர் 2 முறை நீட் தேர்வு எழுதி போதிய மதிப்பெண்கள் கிடைக்காததால் கடந்த மாதம் 3வது முறையாக தேர்வு எழுதியிருந்தார். வினாத்தாள் முறைகேடு காரணமாக தேர்வு ரத்து செய்யப்பட்டதை அடுத்து மறு தேர்வுக்கு தயாராகி வந்த அவர் கடுமையான மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாணவி கோபிகா தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொஞ்சம் ஃப்ரீயா ஏன்னா தலைவலிக்கு ஆடி பண்ணிட்டு இல்லப்பா இது எழுதுனாதான் எனக்கு தெரியும், எழுதிட்டு என்ன சொல்லிடுறேன், நானும் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ சொல்லி காலேஜ் சேர்த்து சொன்னேன். எதுவுமே அந்த காட்டிக்கல. இந்நிலையில் மாணவர்களின் மன உறுதி மற்றும் மனநலம் காக்கும் வகையில் நட்புடன் உங்களோட திட்டத்தில் கட்டணமில்லா தொலைபேசி எண்களை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதன்படி டெலி கவுன்சிலிங் பெற விரும்பும் மாணவர்களும் பெற்றோரும் 14416 அல்லது 104 ஆகிய தொலைபேசி எண்களை தயங்காமல் தொடர்பு கொண்டு மனநல ஆலோசனைகளை பெறலாம் என்று தெரிவித்துள்ளது. சிவசேனா கட்சித் தலைவர் பொறுப்பில் இருந்து விலக தயார் என உத்தவ் தாக்கரே அறிவித்துள்ளார். மும்பையில் சிவசேனா கட்சியின் 60வது ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் தலைவர் உத்தவ் தாக்கரே தன் மீது அபாண்டமாக வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை நிரூபித்தால் தலைவர் பொறுப்பில் இருந்து விலக தயார் என்றார். जे आरोप माझ्यावरती होत आहेत ते जर तुम्हाला खरं वाटत असतील तर तुम्ही मला सांगायचं, मी आत्ता या पदावरनं पाय उतारवायला तयार आहे. फक्त माझी एक अट आहे की ही सोन्यासारखी शिवसेना चोराच्या दरोडेखोराच्या हातात जाऊ द्यायची नाही. ஏற்கனவே ஏக்நாத் ஷிண்டே உத்தவ் தாக்கரே என சிவசேனா இரண்டாக உடைந்த நிலையில் இதில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து மகாராஷ்டிரா துணை முதல்வராக ஏக்நாத் ஷிண்டே உள்ளார். இந்நிலையில் மக்களவையில் உத்தவ் தாக்கரே அணிக்கு உள்ள 9 எம்பிக்களில் 6 பேர் ஏக்நாத் ஷிண்டேவுடன் கைகோர்க்க திட்டமிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் மீண்டும் உத்தவ் தாக்கரே அணி உடையும் அச்சம் நிலவுகிறது.
லக்னோ அணியின் கேப்டன் ரிஷப் பந்த் மீண்டும் டெல்லி அணிக்கு திரும்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2024 ஆண்டு IPL சீசன் மெகா ஏலத்தின்படி ரிஷப் பந்தை 27 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்த லக்னோ அணி KL ராகுலுக்கு பதிலாக அணியின் கேப்டனாக பந்தை நியமித்தது. கடந்த சீசனில் எதிர்பார்த்த வெற்றியை லக்னோ அணி பெறவில்லை. விளையாடிய 14 போட்டிகளிலும் வெறும் 4 மட்டும் வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டது. இதையடுத்து லக்னோ அணியின் கேப்டன் பொறுப்பில் இருந்து ரிஷப் பந்த் விலகினார். இந்நிலையில் ட்ரேட் முறையில் ரிஷப் பந்த் மீண்டும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு திரும்ப திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக டெல்லி கேபிட்டல்ஸ் லக்னோ அணி நிர்வாகம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே 2016 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை டெல்லி அணியின் கேப்டனாக ரிஷப் பந்த் விளையாடியுள்ளார். ட்ரேட் முறையில் ரிஷப் பந்தை கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக குல்தீப் யாதவை வாங்க லக்னோ அணி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. லக்னோ அணியில் 27 கோடி ரூபாய் ஊதியம் பெறும் ரிஷப் பந்த் மீண்டும் டெல்லி அணிக்கு திரும்பினால் ஏறத்தாழ 12 கோடி ரூபாய் வருவாய் இழப்பை எதிர்கொள்வார் என கூறப்படுகிறது. தன்னுடன் ஒரு போட்டோ எடுக்க இத்தாலி பிரதமர் மெலனி கெஞ்சியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் தானும் இத்தாலியும் யாரிடமும் ஒருபோதும் கெஞ்ச மாட்டோம் என ஜார்ஜியா மெலோனி பதிலடி கொடுத்துள்ளார். பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இத்தாலி நாட்டின் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி தன்னிடம் புகைப்படம் எடுத்துக் கொள்ள விரும்பியதாகவும் அதற்கு தான் மறுத்துவிட்ட நிலையில் மெலோனி மீது தனக்கு பரிதாபம் ஏற்பட்டதாகவும் கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ள இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி ட்ரம்ப் கூறியிருப்பது முற்றிலும் பொய் என தெரிவித்துள்ளார். மேலும் தானும் இத்தாலியும் ஒருபோதும் யாரிடமும் கெஞ்சப்போவதில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். Non abbia la stessa determinazione con i nemici dell'Occidente, con i nemici degli Stati Uniti, con leadership con le quali invece si dimostra molto più accondiscendente. Però una cosa se la deve ricordare, io e l'Italia non imploriamo mai. மேலும் அடுத்த வாரம் இத்தாலி அமைச்சர்கள் அமெரிக்கா செல்ல இருந்த பயணமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கோடை வெப்பம் சுட்டெரித்து வந்த நிலையில் பல இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் கடுமையான வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருச்சி மாநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தென்னூர், உறையூர், தில்லைநகர், பாலக்கரை, பீமநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் முழுமையாக தணிந்தது. துறையூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதனிடையே திருச்சி விமான நிலைய பகுதியில் பலத்த மழை காரணமாக 3 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வெகுநேரம் வட்டமடித்தன. கோலாலம்பூரில் இருந்து வந்த 2 விமானங்கள் கரம்பக்குடி மற்றும் பெருங்கலூர் பகுதிகளின் மேலும் சென்னை திருச்சி விமானம் கீரனூர் அருகிலும் சுற்றி வந்தன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அன்னவாசல், இலுப்பூர், பொன்னமராவதி, ஆலங்குடி, கரம்பக்குடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டிய மழையால் தாழ்வான சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, சிங்கமுனரி, திருபுவனம், மடப்புரம், பூவந்தி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. அரியக்குடி, இலுப்பக்குடி, மாத்தூர், அமராவதி, புதூர், கல்லுப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் சானார்பட்டியில் பலத்த காற்று காரணமாக சாலையோரம் இருந்த மின்கம்பம் ஒன்று முறிந்து சாலையில் விழுந்தது. மதுரையில் சிம்மக்கல், மாட்டுத்தாவணி உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் சில வாகனங்கள் பழுதடைந்ததால் ஓட்டுநர்கள் அவதியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, கயத்தார், வில்லிச்சேரி, நாலாட்டின்புத்தூர் ஆகிய பகுதிகளில் காலையில் வெயில் வாட்டிய நிலையில் மாலையில் திடீரென இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. நெல்லை மாவட்டத்திலும் கருமேகங்கள் சூழ்ந்து பரவலாக மழை பெய்ததால் புழுக்கம் நீங்கி இதமான சூழல் நிலவியது.
விருதுநகர் மாவட்டத்தில் பலத்த மழையினால் ராஜபாளையம் பேருந்து நிலையம் முன்பாக மழைநீர் குளம்போல் தேங்கியது. தஞ்சாவூர் மாநகர், பாபநாசம், கபிஸ்தலம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இந்நிலையில் இன்று நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே தடை செய்யப்பட்ட கேரள லாட்டரி விற்பனை படுஜோராக நடைபெறுவதாகவும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறிய காகிதத்தில் பணம் மற்றும் சீரியல் எண் அச்சிடப்பட்டு லாட்டரி விற்பனை நடைபெறுவதாக கூறும் மக்கள் அன்றாட கூலி வேலை செல்லும் தொழிலாளர்கள் கள்ள லாட்டரி வாங்கி ஏமாறுவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேகதாது அணை தொடர்பான சட்டமன்ற தீர்மானத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைத்த திருத்தம் பேரவை விதிகளின்படி முன்மொழியப்படாமலும் விவாதிக்கப்படாமலும் வாக்கெடுப்புக்கு விடப்படாமலும் சேர்க்கப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் நிகழ்ச்சி நிரலில் இருந்த அரசினர் தனி தீர்மானத்தை மட்டுமே ஆதரித்ததாகவும் முதலமைச்சர் கடைசியாக சேர்த்த இடைச்செருகல் தீர்மானத்தை ஆதரிக்கவில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் இந்த திருத்திய தீர்மானம் யாரை மகிழ்விப்பதற்காக அல்லது யாரை வஞ்சிக்க கொண்டுவரப்பட்டது என்ற கேள்வியை அவர் எழுப்பியுள்ளார். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்தும் தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை கைவிட வலியுறுத்தியும் திருப்பூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. மாநகராட்சி எதிரே திரண்ட கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை திரும்ப வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர். திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு பேரூராட்சியில் பிளாட் அனுமதி வழங்கியதில் அரசுக்கு 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுத்திய வழக்கில் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதில் திமுக ஒன்றிய செயலாளரும் நகராட்சி துணைத் தலைவருமான PC ராஜன் மற்றும் முன்னாள் செயல் அலுவலர் முத்துக்குமாருக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 31,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. நெல்லை கல்லிடைக்குறிச்சியில் ரசாயன முறையில் பழுக்க வைத்த 1.5 டன் மாம்பழங்களை உணவு பாதுகாப்புத் துறையினர் அழித்தனர். தனியார் குடோனில் திடீர் சோதனையில் ஈடுபட்ட உணவு பாதுகாப்புத் துறையினர் ரசாயன மருந்து தெளிக்கப்பட்டு பழுக்க வைக்கப்பட்ட 1.5 டன் மாம்பழங்களை பறிமுதல் செய்து டிராக்டர் மூலம் ஏற்றி அழித்தனர். புதுச்சேரி வில்லியனூரில் திமுக பிரமுகர் கார்த்திகேயன் வீட்டின் ஜன்னல் மீது மர்ம நபர்கள் பீர் பாட்டில் வீசி சேதப்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபர் ஒருவர் வீட்டின் வாசலில் நின்று பாட்டிலை வீசுவது பதிவாகியுள்ளது. தாக்குதலில் ஈடுபட்டவர் யார், காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் மேலக்கரந்தையில் தேசிய நெடுஞ்சாலையோர ஹோட்டலில் MRP விலையை விட அதிக விலைக்கு பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எங்க இருந்து வந்தாலும் MRP ரேட் தானே பண்ணணும். எது முடியாது, அப்ப முடியாதுன்னு பண்ணிருக்கணும். நீங்க அப்படி இல்லைண்ணே, பொதுமக்களாக நான் ரிப்போர்ட்டர், நான் கேட்க தானே செய்வேன். நான் ரிப்போர்ட்டரா இருக்கிறது கேட்க தானே செய்வேன். இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு பகுதியில் மோத இருந்த வாகனத்திலிருந்து மான் நூலிழையில் தப்பிய CCTV காட்சி வெளியாகியுள்ளது. உணவு தேடி ஊருக்குள் வந்த மானை நாய்கள் துரத்திய நிலையில் சாலையில் ஓடிய மான் மீது வாகன ஓட்டி மோத இருந்த நிலையில் துள்ளி குதித்து மீண்டும் செவிலிமேடு ஏரி பகுதிக்குள் தப்பியது.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வசந்தவாடி கிராமத்தில் 3 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புகார் அளிக்க வந்த நிலையில் அதிகாரி இல்லாததால் ஆத்திரமடைந்த அவர்கள் அலுவலக வாயிலில் அமர்ந்து கண்டன முழக்கமிட்டனர். இதனையடுத்து அதிகாரிகள் விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. சேலம் எடப்பாடி அருகே செல்போன் பயன்படுத்துவதை தாய் கண்டித்ததால் தற்கொலைக்கு முயன்ற கல்லூரி மாணவி சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இருப்பாளி கிராமத்தைச் சேர்ந்த கௌசல்யா தேவி கல்லூரி தேர்வில் 10 பாடங்களில் அரியர் வைத்ததாக கூறப்படுகிறது. இதற்கு செல்போன் பயன்பாடுதான் காரணம் என தாய் கண்டித்ததால் மனமுடைந்த கௌசல்யா தேவி கடந்த 15ஆம் தேதி பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்றார். இந்நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி மோட்டார் வாகன ஆய்வாளர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. கள்ளக்குறிச்சி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,77,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர் விஜய் மற்றும் 2 ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே நெல்லூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் டீல் நிறுவனத்தின் CSR நிதியில் இருந்து 37 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட 2 புதிய வகுப்பறைகளை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் திறந்து வைத்தார். பள்ளியின் தரமான கட்டமைப்பை பாராட்டிய அவர் கல்வி வசதிகளை மேம்படுத்தும் முயற்சிகளை வரவேற்றார். தருமபுரி மாவட்டம் சிலப்பள்ளிப்பட்டி கிராமத்தில் குடியிருப்புகள் மற்றும் விவசாய நிலங்கள் அருகே செயல்படும் கல்குவாரியால் நிலத்தடி நீர், கால்நடைகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட வருவாய் அலுவலர் உறுதியளித்தார். பழனி ரயில் நிலையத்தில் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 20 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் 98% நிறைவடைந்துள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் ஆய்வு மேற்கொண்டார். அடுத்த மாதம் பணிகள் முழுமையாக முடிந்து பயணிகள் பயன்பாட்டுக்கு திறக்கப்படும் என்றும் பழனி வழியாக கூடுதல் ரயில் வழித்தடங்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நாடு முழுவதும் நாளை நீட் மறுதேர்வு நடைபெறும் நிலையில் முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் 551 நகரங்கள் மற்றும் வெளிநாடுகளில் 14 நகரங்களில் நடக்கும் தேர்வை சுமார் 22,79,000 மாணவர்கள் எழுத உள்ளனர். நடப்பு கல்வி ஆண்டில் மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்றது. வினாத்தாள் கசிவு குற்றச்சாட்டு காரணமாக இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் நாளை மறுதேர்வு நடைபெறவுள்ளது. பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:15 மணி வரை இந்த தேர்வு நடைபெறவுள்ளது. இந்த முறை எந்த முறைகேடுகளும் நடைபெறாமல் இருக்க வினாத்தாள் தயாரித்த குழுவினர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பலத்த பாதுகாப்புடன் உரிய மையங்களுக்கு வினாத்தாள் அனுப்பப்பட்டன. இந்நிலையில் நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான விரிவான வழிகாட்டுதல்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. அதில் தேர்வு தொடர்பான அனைத்து விவரங்களும் தங்களின் அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் எண்ணான 7827980287 என்ற எண்ணில் இருந்து வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ற பெயருக்கு அருகில் ப்ளூடிக் இடம்பெற்றிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து தகவல்களும் பிராட்காஸ்ட் ஆக மட்டுமே அனுப்பப்படும் என்றும் எந்தவிதமான பதிலையோ OTP அல்லது கட்டணத்தையோ NTA கேட்காது எனவும் விளக்கம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. தேசிய தேர்வு முகமையின் அறிவுறுத்தல்களின்படி தேர்வுக்கு வரும் மாணவர்கள் டிரான்ஸ்பரண்ட் தண்ணீர் பாட்டில்களை தேர்வு மையத்திற்கு எடுத்துச் செல்லலாம். சர்க்கரை நோய் பாதிப்பு உள்ள மாணவர்கள் அதற்கான மாத்திரை மற்றும் வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு உள்ளிட்ட பழங்களை கொண்டு வரவும் அனுமதிக்கப்படுகிறது. ஏற்கனவே உள்ள விதிமுறைகளின்படி செல்போன்கள், ஸ்மார்ட் வாட்ச், ப்ளூடூத் கருவிகள், கால்குலேட்டர், மணி பர்ஸ், நகை, உலோக அணிகளுடன் உணவு பொட்டலங்களை எடுத்து வர அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 11 மணி முதல் பகல் 1:30 மணிக்குள் தேர்வு மையத்திற்கு வர வேண்டும் எனவும் மதியம் 1:30 மணிக்கு மேல் வருபவர்கள் எக்காரணம் கொண்டு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் UG தேர்வுக்கான நுழைவு அட்டை, அடையாள அட்டை, 2 பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் கொண்டு வர வேண்டும்.
அனுமதிக்கப்பட்ட உடையில் மாணவர்கள் வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எந்தவிதமான வதந்திகளையும் நம்ப வேண்டாம் என்றும், சந்தேகிக்கும்படியான தகவல்கள், சமூக வலைத்தள பதிவுகள் இருப்பின் அது குறித்து உடனடியாக அதிகாரிகளிடம் புகார் அளிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முறைகேடுகளை தவிர்ப்பதற்காக நகர அளவிலான செயல்பாடுகளை மேற்பார்வையிட 674 நகர ஒருங்கிணைப்பாளர்கள், தேர்வு மையங்களில் 6669 பார்வையாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். தேர்வு முழுமையும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் பதிவு செய்யப்பட்டு மத்திய கட்டுப்பாட்டு அறையுடன் இணைக்கப்பட்டிருக்கும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு பெரிய சடையம்பாளையம் அருகே நள்ளிரவில் முகத்தை துணியால் மூடி கைகளில் கையுறை அணிந்த மர்ம நபர் வீடுகளை நோட்டமிட்ட காட்சி சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. வளர்ப்பு நாய் குறைத்ததால் அவர் அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் சமீபத்தில் அருகே உள்ள வீட்டில் 55 சவரன் நகை திருட்டு நடந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். புதுக்கோட்டை ஆவுடையார் கோவில் அடுத்த ஆத்மநாத சுவாமி கோயிலில் ஆனி திருமஞ்சன பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. வெள்ளிக்குதிரை வாகனத்தில் கோயிலின் 4 மாட வீதிகளில் உலா வந்த மாணிக்க வாசகரை மேளதாளங்கள் முழக்கங்களுக்கு மத்தியில் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மதுரையில் கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாநகராட்சி காலனியைச் சேர்ந்த பாலாஜி என்பவருக்கும் வில்லாபுரத்தைச் சேர்ந்த மௌனன் என்பவருக்கும் கடந்த 10 நாட்களுக்கு முன் கோயில் திருவிழாவின் போது மோதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தன் நண்பர்களுடன் இருந்த பாலாஜியை கும்பல் வெட்டிவிட்டு தப்பியோடியது. சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் அந்த கும்பலை தேடி வருகின்றனர்.